ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த மிக்ஸுமே இல்லாமல் வீட்டில் வச்சுருக்க ஒரு 2-3 திங்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். சடனாக உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சடனாக நம்ம கிச்சனில் போய்ட்டு ஒரு 1/2 to 1 hour செஞ்சிடலாம். செய்யறதுமோ 10 நிமிஷம் தான். அது கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்கு தான் அந்த 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆகும். ஸோ சாஃப்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் அப்படி இருக்கிற பொருளை வச்சு செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் 3/4 கப்பு, அதாவது 3/4 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்சு சால்ட்டு, 1 பிஞ்சு சோடா மாவு. நம்ம இட்லி மாவுக்கு தோசை மாவுக்குள்ள கலப்போம் இல்லையா, தோசை இது சோடா மாவு, அதுதான். 1 பிஞ்ச் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது கலர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் டக்குன்னு செய்யணும் அப்படின்றதுனால ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். நம்ம பரோட்டாக்கெலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும். என்னோடய கேமராவில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கலர் தெரியல, ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ரொம்பவும் கலர் ஆட் பண்ணுறது உடம்புக்கு அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்றதுனால ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா 3/4 கப்புக்கு நான் 1/2 கப், நான் ஓரளவுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னாலும் ஒரு அளவுக்கு தான் தித்திப்பாக சாப்பிடுவேன். ஸோ 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். மாவு இந்த சைடு ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மாவை நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு நீங்கள் ஊற வச்சுக்கலாம், இல்லை ப்ளைனாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மைதா நல்லாவே ஊறிக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி உருண்டையெல்லாம் நீங்கள் சேஃப் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாங்க. ஸோ நான் எனக்கு இது மாதிரி போடணும்னு தோணுச்சு, அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படிலாம் போடணுன்ற இஷ்டம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீரா வாட்டர் வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது ஜீரா வாட்டர்னு சொல்கிற பாருங்க, சாரி, பாகு வச்சுருந்தோம் இல்லையா, இது ரொம்ப கம்மி பாகும்போது அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டியதில்லை. ஸோ நார்மலாக ஒரு அளவுக்கு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருந்தாலே போதும். பக்கத்துலேயே எண்ணெயை காய வச்சுட்டேன். மிதமான அளவுக்கு காஞ்சாவே போதும். உள்ளே போட்டு டக்குன்னு பொரியக்கூடாது, ஏன்னா அப்போ வெளியிலலாம் கரிஞ்சு உள்ளே வேகாது, மாவு அப்படி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மிதமான சூடு ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ போட்டு எப்போவுமே எது போட்டிங்கனாலும் ஓரளவுக்கு இந்த மேலே வருது பார்த்திங்களா, வெள்ளை வெள்ளையாக சலசலப்பு, அது அடங்கினதுக்கப்புறம் கரண்டி நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா வேகாமல் சம்டைம்ஸ் உடஞ்சிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளுமே போட்டுக்கலாம். இது ரிச் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். பட் நான் டக்குன்னு நம்ம செய்யணும் அப்படின்றதுனால எதுவுமே இல்லாமல், பாதாம்லாம் கூட ஊற வைக்கணும் இல்லை அரைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பால்ஸ் உள்ளே நட்ஸ் வச்சுக்கிட்டு இல்லை டேட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரோஸ்னாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். டேஸ்ட்டு ஃப்ளேவருக்கு குங்குமப்பூ அந்த மாதிரி உங்களுக்கு, அதாவது ஒரு ரெசிபி இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி உங்களால் என்ஹான்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இதுக்கும் சின்ன உருண்டையாக தான் போட்டேன், ஏன்னா நம்ம ஜீராலையும் ஊற வைக்கிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக பெருசாகும்ட்டு. பட் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது. அண்ட் அது மட்டும் இல்லை, இது வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு. அது ஜீரா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், திருப்பிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது ஈவனாக குக் ஆகும். எண்ணெயுமே ஒரு அளவுக்கு மீடியமான ஹீட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் நான் ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டுவிட்டேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ செகண்ட் பேட்ச் போட்டு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெந்துட்டுருக்கு, அதையும் முடிச்சிருச்சு. ஸோ இந்த கலரில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா வரும். ஸோ அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hourக்கு அப்புறம் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் 1/2 hourலேருந்து 1 hour ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வந்துடும்.
ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து என்னோடய டேஸ்ட்டு அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணியும் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெறும் அரை மணி நேரம் தாங்க ஊறிச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.